ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு 4600 மெட்ரிக் டன் பச்சரிசி மொத்த அனுமதி மூலம் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 3000 பள்ளிவாசல்கள் பயனடையும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுபான்மையின மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள தமது தலைமையிலான தமிழ்நாடு அரசு அவர்களின் நலன் கருதி பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் நோன்பு நோர்க்கும் இஸ்லாமிய மக்களுக்கு புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்குவதற்கு தேவையான மொத்த அனுமதியை வழங்க தமது முந்தைய ஆட்சி காலத்தில், அதாவது 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி தான் ஆணையிட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பள்ளிவாசல்களுக்கு தேவையான அரிசிக்கான மொத்த அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இது இஸ்லாமிய பெருமக்களிடையே ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே இவ்வாண்டும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு அரிசியை வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய மக்களிடமிருந்து தமக்கு கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும், அவர்களின் கோரிக்கையினை ஏற்று இந்த ஆண்டும் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்கள் சிரமமின்றி அரிசி பெறுவதற்கு ஏதுவாக மொத்த அனுமதி வழங்க தாம் ஆணையிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பள்ளிவாசல்களுக்கு தேவையான அரிசிக்கான மொத்த அனுமதியை வழங்க மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு தக்க அறிவுரைகள் வழங்கப்பட உள்ளன. இதன்படி 4600 மெட்ரிக் டன் பச்சரிசி மொத்த அனுமதி மூலம் பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படும். இதனால் அரசுக்கு 2,14,00,000 ரூபாய் செலவாகும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 3000 பள்ளிவாசல்கள் பயனடையும் என்பதை தாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.